ஒரு நூற்றாண்டு கடந்தும் ஒரு தலைவனை உலகம் முழுவதும் போற்றி புகழப்படுகிறார் என்றால் அவர் நமது பிதாமகர் உத்தமர் ஓபிஆர் அவர்களே. தமிழகத்தில் ஆட்சி ஆண்டவர்கள உத்தமர்னு சொல்லக்கூடிய ஒரே மனிதர் இந்தியாவிலே ஓமந்தூர் பெரியவளவு ராமசாமி ரெட்டியார் மட்டும்தான். கெடுத்து வாழும் உலகில் எல்லோருக்கும் கொடுத்து வாழ்ந்த உத்தமன் தலைவன் தான் உத்தமர் ஓபிஆர் அவர்கள். இந்த உத்தமர் ஓபிஆர் அவர்கள் நம் ரெட்டி சமுதாயத்திற்கு மட்டுமே சொந்தக்காரர் அல்ல, இந்த தமிழ் இனத்திற்கே தமிழ் நாட்டுக்கே சொந்தக்காரர். ஹைதராபாத் சமஸ்தானம் இந்தியாவுடன் சேர மறுத்த போது எப்படி வல்லபாய் பட்டேல் அங்கே அடித்து நொறுக்கி இந்தியா என்ற தேசத்தை உருவாக்கினாரோ அதற்கு தென்னிந்தியாவிலே பெரும் பங்காற்றியவர் நம்ம உத்தமர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள். ரெட்டி சமுதாயத்தினுடைய சிறப்பு இந்த மாநாட்டு மேடையை மாநாட்டு கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். 5000 பேர் பொதுமக்கள் ரெட்டி இன மக்கள் இருக்கிறார்கள், 5 பேர் தான் போலீஸ்காரங்க இருக்கிறாங்க. இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் கூட்டம். இது ஃபர்ஸ்ட் இந்த கூட்டத்தை பற்றி சொல்லணும்னா இது காசு கொடுத்த வந்த கூட்டம் கிடையாது, இது தானா சேர்ந்த கூட்டம். நமக்கெல்லாம் ஒரு பெருமை இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்த சென்னை மாகாணத்துக்கும் மதுவிலக்கு கொண்டு வந்த ஒரே முதல்வர் ஓமந்தூரார் தான். அரசியல் கடந்த பார்வையில் அவரோட பார்வை என்ன என்றால் சமூக சிந்தனை, சமூக பார்வை, ஆன்மீகம், எல்லாத்துக்கும் உதவி செய்யணுங்கிற எண்ணம், அந்த கருணை உள்ளம், இது மூன்றும் தான் அவரை நம் முன்னால் நிறுத்துகிறது. இவரை போற ஒரு முதலமைச்சர் பார்க்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நேர்மையா வாழ்ந்தவர். காங்கிரஸ் ஒரு பேர் இயக்கம் தமிழ்நாட்டில் பேருண்டி வளர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமானது. சுதந்திர போட்ட தியாகி அவர். அதனால ஒவ்வொரு ஆண்டுதோறுமே பிப்ரவரி 1 நாங்கள் விமர்சையாக நல்லா கொண்டாடுவோம். தமிழ்நாடு ரெட்டி நல சங்கத்தின் மாநில தலைவர் திரு பி ரவிரெட்டி அவர்கள், மாநில பொதுச் செயலாளர் திரு எஸ் ராஜபூர்ணச்சந்திரன் ரெட்டி அவர்கள், மாநில பொருளாளர் திரு ஆர் அருண்குமார் ரெட்டி அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு வருகை புரிய உள்ளனர். சகாப்தமாக திகழ்ந்த ஓபிஆர் அவர்கள் இதே ஊரில் பிப்ரவரி 1 1895 முத்துராம ரெட்டியார் அரங்கநாயகி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். 1912 அவரது அரசியல் மற்றும் சுதந்திர போராட்ட வாழ்க்கை தொடங்கியது. தென் ஆற்காடு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மது ஒழிப்புக்காக கள்ளுக்கடை, சாராய கடைகள் முன்பு நடந்த போராட்டங்களை தலைமை தாங்கி நடத்தினார். உப்பு சத்தியாகிரக போராட்டம், அந்நிய துணி புறக்கணிப்பு போராட்டம் போன்ற போராட்டங்களில் பங்கேற்று கைதாகி சிறை சென்ற விடுதலை போராட்ட வீரர். 1947 மார்ச் 27 தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார். மக்களின் நன்மைக்காகத்தான் நாம் பதவியில் இருக்கின்றோம்,
பெரிய மனிதருக்கும் நமக்கு வேண்டியவர்களுக்கும் சலுகை காட்டுவதற்காக அல்ல என்ற கருத்தை அமைச்சர்களுக்கு வலியுறுத்தினார். சென்னை கோட்டையின் 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் சுதந்திர தின கொடியை ஏற்றியவர் இவர்தான். ஆகஸ்ட் 25ஆம் தேதி 1970ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். அவரை கௌரவிக்கும் வகையில் தமிழக அரசு ஓமந்தூரில் அவருக்கு மணிமண்டபம் அமைத்துள்ளது. மத்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளது. பணம், பதவி, அதிகாரம் என எதையும் எதிர்பாராமல் மக்கள் நலனுக்காக செயல்பட்டு அரசியல் நேர்மை மற்றும் உண்மைக்கு இலக்கணமாக திகழ்ந்த ஓமந்தூர் பி. ராமசாமி ரெட்டியார் அவரின் 130வது பிறந்த நாளான இன்றைய நிகழ்வை தொடங்குவோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நூற்றாண்டு கடந்தும் ஒரு தலைவனை உலகம் முழுவதும் போற்றி புகழப்படுகிறார் என்றால் அவர் நமது பிதாமகர் உத்தமர் ஓபிஆர் அவர்களே. அகராதியில் ஓபிஆர் என்ற 3 எழுத்துக்கு வேத மந்திரம் அர்த்தம் தேடினால், அகராதியில் அர்த்தம் தேடினால் ஓபிஆர் என்றால் எளிமை, ஓபிஆர் என்றால் நேர்மை, ஓபிஆர் என்றால் தூய்மை, ஓபிஆர் என்றால் ஆளுமை, ஓபிஆர் என்றால் தர்மம், ஓபிஆர் என்றால் சாந்த சொரூபம். அவரின் பெயருக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. கெடுத்து வாழும் உலகில் எல்லோருக்கும் கொடுத்து வாழ்ந்த உத்தமன் தலைவன் தான் உத்தமர் ஓபிஆர் அவர்கள். நாங்கள் வீடெறியும் வெளிச்சத்தில் வேதம் படிப்பவர்கள் அல்ல, எரிகிற வீட்டில் புடுங்குற வழி லாபம் என்று புடுங்குபவர்களும் அல்ல. மகிழ்வித்து மகிழ், உன்னை போல் அயலானையும் நேசி, அண்டை வீட்டாரோடு அன்பு பாராட்டு என முத்தான கொள்கைகளை நெஞ்சில் ஏந்தி இன்று தமிழ்நாடு ரெட்டினர் சங்கம் சீரும் சிறப்புமாக வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த இனிய பிறந்தநாள் விழாவிற்கு பெருந்திரளாக வந்திருக்கின்ற என்னுடைய உறவுகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு ரெட்டினர் சங்கத்தின் சார்பாக உத்தமர் ஐயா ஓபிஆர் அவர்களுடைய 130வது பிறந்தநாள் விழா இன்று மிகவும் சீரும் சிறப்புமாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு ரெட்டினர் சங்கம் 2016ஆம் ஆண்டிலே ஓபிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை தமிழ்நாடு ரெட்டினர் சங்கத்தின் சார்பாக நாம் இங்கே ஒரு மாநாடு அளவிலே நாம் இங்கே கொண்டாடினோம். அன்றிலிருந்து இன்று வரை நாம் ஐயா ஓபிஆர் அவர்களுக்கு தொடர்ந்து இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். 2018ஆம் ஆண்டு இளைஞரணி மாநாட்டின் போது ஐயா அவர்களுடைய பிறந்த தினத்தை கிட்டத்தட்ட ஒரு 64 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய பிறந்த தினத்தை நாம் அரசு விழாவாக பெற்றோம். எப்படி ஐயா உத்தமர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை நாம் ஓமந்தூரில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ, அதேபோல் அவருடைய நினைவு நாளன்று அவர் ஐயா அவர்கள் வடலூரிலே ஜீவசமாதியாகின்றார். அந்த வடலூரிலே அவருடைய நினைவு தினத்தன்று தமிழ்நாடு ரெட்டினர் சங்கம் சார்பாக அவருடைய நினைவு தினத்தை வருகின்ற ஆண்டு முதல் தமிழ்நாடு ரெட்டினர் சங்கம் சார்பாக நடத்தப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சார் வணக்கம். இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கேள்வி, எதற்காக இந்த கூட்டம், யார் இந்த கூட்டம்? இது எதற்காக இந்த கூட்டம் அப்படிங்கலாம் கிடையாது. இது அப்படி பார்த்தா இன்றைக்கி ஒரு 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 10,000 15,000 பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்குறாங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டம் மிக குறைவு தான். ஏன்னா நாங்கள் கடந்த காலங்களில் இதை விட அதிகமாக நாங்கள் இந்த 1,00,000 பேர்லாம் நாங்கள் கூட்டியிருக்கிறோம். ஸோ எதற்காக கூடுறோம் அப்படின்னா, ஒரு உத்தமர் ஓமந்தூரார் தான் எங்களுடைய இனத்தில் இன்றைக்கி ஒரு பேர் சொல்லக்கூடிய எங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாகவும் இருக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான் இன்றைக்கி இருக்கிறார்.
அடுத்து வந்து எங்கள் தென்காசி மாவட்டத்தில் அண்ணாமலை கவிராயர் இருக்கிறார். அவர் வந்து கவிஞராகிட்டார். ஸோ அரசியலில் இருந்து பயணம் செய்து ஒரு சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்து ஒரு தூய்மையான ஒரு ஆட்சியை நடத்திய பெருமை வந்து அவருக்கு சேரும். ஸோ அவருடைய வழியில் நாங்கள் வந்து அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ அதனால் நாங்கள் ஒரு ஆண்டும் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஓமந்தூரார் ரெட்டியார் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் இன்னைக்கு உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இன்னைக்கு இவ்வளோ சாதனை பண்ணியிருக்கேன், ஆனால் அதுக்கு பின்னாடி எப்படி வந்தேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு சின்ன வயசில் மேரேஜ் ஆகிடுச்சு, 2 குழந்தைங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ நான் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறது மட்டும்தான் என்னோடய கடமையாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், எல்லாரையும் சுற்றி பார்க்கும்போது நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னோடய காலேஜ் வந்து யூஜி கம்ப்ளீட் பண்ணேன். அண்டு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இன்டர்பிரேட்டர் லெவல் வரைக்கும் எடுத்து படித்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட் பண்ணேன், வித்தின் 1 இயரில் 1 lakh சேலரி வாங்கணுன்னு. நான் அதுக்கு மேலேயே சேலரி வாங்கினேன். 3 வருஷம் படித்தேன். 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு 1,25,000 வரைக்கும் என்னோடய ஃபஸ்ட்டு சேலரி கிட்ட ரீச் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வாழ்க்கையில் படித்தா வெளியில் வரலாம் அப்படின்னு. வீட்டுக்குள்ளே இருந்தேன்னா வெளியில் வந்தேன். இதுக்கப்புறம் என்ன சாதனை இருக்குது அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா கோவிட் டைமில் என் குழந்தைங்களுக்காக ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சாதனை, 2வது சாதனை அப்படின்னு எனக்கு தொடர்ந்து சாதனை கண்டினியூ ஆச்சு. இந்த சாதனைக்கெல்லாம் நான் கண்டினியூவாக பண்ணுறேன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, நம் ரெட்டி சொந்தங்கள் தான். இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் கூட்டம். இது வந்து ஃபஸ்ட்டு இந்த கூட்டத்தை பற்றி சொல்லணும்னா, இது காசு கொடுத்த வந்த கூட்டம் கிடையாது, இது தானாக சேர்ந்த கூட்டம். யாருக்கு அப்படின்னா, ஐயா உத்தமர் ஓமந்தூரார் அவர்களின் முன்னாள் முதல்வர், நம்ம தமிழ்நாட்டினோட முதலமைச்சர் அவர் தான். சென்னை மாகாணத்தில் முதலமைச்சர் அவர் தான். அவருடைய பிறந்தநாளுக்காண்டி தான் 130வது பிறந்தநாளுக்கு இங்கே அவர் பிறந்த இடத்துல 130வது பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு தான் இவ்வளோ ஒரு பெரிய கூட்டமும் கூடியிருக்கோம். ஏன்னா அவர் பேர் வந்து உத்தமர் ஓமந்தூரார் தான். உத்தமர்ன்ற ஒரு பட்டம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, காந்தியடிகளுக்கு அப்புறம் ஒரு முதலமைச்சருக்காக கொடுத்த பட்டம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு தான், ஓமந்தூராருக்கு தான். ஓமந்தூரார் உத்தமர் என்ற பட்டம் வாங்கியதோ இங்கே தான். இந்த மணிமண்டபம் இங்கே பக்கத்தில் இருக்க மணிமண்டபம் பார்த்திங்கன்னா இந்த அவர் பிறந்த ஊரில் கட்டணுன்ட்டு தமிழக அரசால் கட்டி கொடுக்கப்பட்டது. இந்த உணர்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓமந்தூரார் ஒரு ரெட்டி சமூகத்தை சார்ந்தவரும். இந்த ரெட்டி சமூகத்திலேருந்து இன்றைக்கி பல்வேறு ரெட்டி சமூகம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பலதரப்பு பட்ட மக்கள் இன்றைக்கி வந்து இங்கே வந்திருக்காங்க ஓமந்தூருக்கு. ஏன்னா இவரை போகிற ஒரு முதலமைச்சர் பார்க்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நேர்மையாக வாழ்ந்தவர். இன்று நம்மிடையே வாழ்ந்து மறைந்த ஓபிஆரை பற்றி ஒரு சில கருத்துக்களை மட்டுமே கூற விழைகிறேன். ஏனென்றால் த கிரேட் ஸ்பீக்கர், த கிரேட் முனைவர் டாக்டர், அவருடைய ஸ்பீச்சுக்கு அந்த தமிழ்நாட்டிலே இல்லை, தென்னிந்தியாவிலே யாரும் இல்லை என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் உத்தமர் சார், நாடே போற்றுகின்ற, இந்த பாரதமே போற்றுகின்ற உத்தமர் காந்தி. தெரியுது இல்லையா? அவர் ஒரு இனத்துக்கு உண்டானவரா? நாட்டுக்கு பொதுவான ஒரு நல்ல மனிதர். அதை போலவே இந்த உத்தமர் ஓபிஆர் அவர்கள் நம் ரெட்டி சமுதாயத்திற்கு மட்டுமே சொந்தக்காரர் அல்ல, இந்த தமிழ் இனத்திற்கே, தமிழ் நாட்டுக்கே சொந்தக்காரர். சார், இவர் வந்து பதவி ஆசையே இல்லை. ராஜாஜியும் காமராஜரும் அவரை கம்பல் பண்ணி 4 மாசமா கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சார், இந்த இடத்துல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம் இனம் நல்ல இனம். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. தமிழ்நாடு ரெட்டி நல சங்கத்தின் சார்பாக வந்து நம்ம ஓமந்தூர் அதில் வந்து நம்ம ஓபிஆருடைய 130வது பிறந்தநாள் விழா இதை வருஷம் எப்போவுமே கொண்டாடுவோம். பட் இந்த வருஷம் வந்து இன்னும் வெகு சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்றதுக்காகவும், எங்களுடைய சமுதாய மக்கள் ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு சமுதாய எழுச்சி ஒரு தூண்டுதலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இதை பண்ணியிருக்கோம். ரெட்டியார் கம்யூனிட்டியோட கல்ச்சர் என்னவா இருக்குது? ஃபஸ்ட்டு சொல்லப்போனால் விவசாயம் சார்ந்த பாரம்பரியம் தான் எங்களுடைய பேஸ். ஸோ விவசாய சார்ந்து இருக்கிற ஒரு பொசிஷனை தான் நாங்கள் எப்போவுமே வந்து முன்னிறுத்தியுமே இருக்கும். விவசாயத்திற்கு முக்கியத்துவம் நிறைய இருக்கும். அதுக்காக தான் எங்களுடைய கலர் கோடில் கூட அந்த க்ரீன்றது எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த விவசாயம் மட்டும்தான் எங்களுடைய பேஸ் கோர். இப்போ வர இந்த நாகரிகமாக வந்து முந்தைய நாகரிகத்துக்கு முன்பட்டாலும் மேக்சிமம் தமிழ்நாடு லெவலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விவசாயத்தில் அதிகமாக ஈடுபாடு உள்ளவங்க
சிறப்பாக செயல்படுறவங்க ரெட்டியார் சமுதாயத்தை சார்ந்த மக்கள். சுதந்திர இந்தியாவின் முதல்வராக இருந்த நம்முடைய ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள்தான் ஹைதராபாத் சமஸ்தானம் இந்தியாவுடன் சேர மறுத்த போது எப்படி வல்லபாய் பட்டேல் அங்கே அடித்து நொறுக்கி இந்தியா என்ற தேசத்தை உருவாக்கினாரோ அதற்கு தென்னிந்தியாவிலே பெரும் பங்காற்றியவர் நம்ம உத்தமர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள். அதுபோக இன்றைக்கு அனைவரும் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும், அமைச்சராக வேண்டும், முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற காலகட்டத்திலே முதலமைச்சர் பதவியை வேண்டாம் என்று கூறியவர் உத்தமர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள். தமிழகத்தில் வந்து ஆட்சியாளர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் ஆட்சி ஆண்டவர்களில் உத்தமர்னு சொல்லக்கூடிய ஒரே மனிதர் இந்தியாவிலே ஓமந்தூர் பெரியவளவு ராமசாமி ரெட்டியார் மட்டும்தான். அவருடைய இந்த பிறந்தநாள் விழாவில் இந்த இடத்துக்கு வருவதற்கு நாங்கள்லாம் பெருமிதத்தோடு வந்திருக்கிறோம். அவரை வந்து இங்கே வந்து பார்த்து மண்டி மண்டபத்தில் மரியாதை செஞ்சு இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த பெரிய விழாவில் கலந்துக்கிடணுங்கிற ஒரே நோக்கம்தான். அதுக்காண்டி தான் இங்கே வந்து பெருந்திரளாக கூடியிருக்கோம். எங்கள் சமுதாயம் இந்த இன்னும் ஒரு நாள் தான் நாங்கள் வெளியிலேயே தெரிகிறோம். அதனால் அதுக்கு இத்தனை பேர் இருக்கோங்கிறது தெரிகிறது பெரிய விஷயம். அதுக்கான கூட்டமாகவும் கூட எடுத்துக்கலாம். நிறைய எங்களுக்கான உரிமைகள் நிறைய இடங்களில் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதை கேட்கறதுக்கான கூட்டமாகவும் கூட எடுத்துக்கலாம். உத்தமர் ஓமாந்தூரார் ராமசாமி ரெட்டியார் இந்த 130வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நம்மளுடைய ஓமாந்தூராரோட எண்ணங்கள் ஒரு 3 இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். அவர் இளம் வயதில் ஒரு துணிச்சலான சுதந்திர போராட்ட தியாகியாக வீரராக வலம் வந்தார். அவர் போன்று துணிச்சலாக நம்ம எந்த முடிவையும் எடுத்து எந்த ஒரு தொழிலையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேண்டும். இரண்டாவதாக அவருடைய அரசியல் வாழ்க்கையில் பார்த்தா அரசியலில் அவர் நடந்து கொண்ட விதம், அந்த நேர்மை, கரைப்படாத அவருடைய எண்ணங்கள் அனைத்தும் பார்த்தா தூய்மையான உள்ளம், நல்ல எண்ணம், நல்ல செயல், சமூக சிந்தனை, சமூக பார்வை, அந்த எண்ணத்தோடு வாழ்ந்து நேர்மையான ஒரு அரசியல்வாதியாக இருந்தார். மூன்றாவதாக அவருடைய அடுத்த அரசியல் கடந்த பார்வையில் அவரோட பார்வை என்ன என்றால் சமூக சிந்தனை, சமூக பார்வை, ஆன்மீகம், இயற்கையாகவே அவர் எல்லாத்துக்கும் உதவி செய்யணுங்கிற எண்ணம், அந்த கருணை உள்ளம், இது 3ம் தான் அவரை நம் முன்னால் நிறுத்துகிறது. அவரை எண்ணினாலே துணிச்சல் மிக்கவர், நேர்மையானவர், எந்த அரசியல் சாயம் பூசாமல், அதாவது நேர்மையான பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு கடைசியாக அந்த கருணை உள்ளத்தோடு மறைந்தார். அவரை எண்ணி பாருங்கள். அந்த 3ம் நம்ம ரெட்டி குலத்துக்கே நம் முன்னோர்கள் அவர்களோட ஆசீர்வாதம் தான் நாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறோம். சுதந்திர இந்தியாவினுடைய முதல் மாகாண முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அது சுதந்திரம் அடைஞ்ச உடனே தமிழகத்தில் நல்ல ஒரு சிறந்த ஒரு மனிதரை முதலமைச்சர் ஆகணுங்கிற நோக்கத்தோடு இவரை தேர்ந்தெடுத்தாங்க. இவருடைய பதவிக்காலம் 1947 49 வரைக்கும் இருந்தது. இவர் இருந்த காலத்தில் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலை தமிழகத்தினுடைய அடையாள சின்னமாக அறிமுகப்படுத்தினார். ரெண்டாவது மது விலக்கு கொள்கையை அடையாளப்படுத்தினார். பெண்களுக்கு அனைத்து உரிமைகளையும் கொடுத்தாரு. அதனால தான் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அவருடைய பிறந்த நாளில் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். ரெட்டியார் இன சொந்தங்களின் முன்னால் நம் ரெட்டியார் சமூகத்தின் முன்னேற்றத்துக்கான தீர்மானங்கள் முன்னால் உங்கள் வாசிப்பதை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தீர்மான எண் 1, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் புதிதாக அமைந்திருக்கும் பேருந்து நிலையத்திற்கு மண்ணின் மைந்தர் உத்தமர் சென்னை மாகாணத்தின் முதல்வர் ஓமந்தூரார் பே ராமசாமி ரெட்டியார் அவர்களின் பெயரை சூட்ட வேண்டும் என்று தமிழ்நாடு ரெட்டி நலச்சங்க வாயிலாக தமிழ்நாடு அரசிடம் வலியுறுத்தப்படுகிறது. தீர்மான எண் 2, தமிழ்நாட்டில் வசிக்கும் ரெட்டி இன மக்கள் தமிழ்நாடு மாநில சாதி பட்டியலில் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இடம்பெற்று அதன் பின்னால் அடிப்படையிலே கல்வி மற்றும் இதர அரசு பணிகளில் மாநில அரசின் இடஒதுக்கீடு பெற்று வருகின்றனர். ஆனால் மத்திய அரசில் இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் ஓபிசியில் இடம்பெறவில்லை.
ரெட்டி இனம் முற்படுத்தப்பட்டோர் எஃப்சி பொது பிரிவில் உள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள நம் மக்களுக்கு மத்திய அரசு ஓபிசி பிரிவு இடஒதுக்கீடு வழங்க வேண்டி பல்லாண்டு காலமாக கோரிக்கை வைத்து மத்திய மற்றும் மாநில அரசால் நடவடிக்கை எடுக்கப்படாமல் நிலுவையில் உள்ளது. ஆனால் நமக்கு அருகாமையில் உள்ள கேரளா மாநிலத்தில் ஓபிசி பட்டியலில் வரிசை எண் 68இல் ரெட்டி கஞ்சம் மற்றும் வரிசை எண் 72இல் ரெட்டி இனம் ஓபிசி பட்டியலில் உள்ளது. அதேபோல் ஆந்திரா மாநிலத்தில் வரிசை எண் 1 மற்றும் வரிசை எண் 27இல் ரெட்டி சில பிரிவுகளில் ஓபிசி பட்டியலில் உள்ளது. ஒடிசா மாநிலத்திலும் வரிசை எண் 77இல் ரெட்டி சமூகம் ஓபிசி பட்டியலில் உள்ளது. அதேபோல் கர்நாடகா மாநிலத்திலும் ரெட்டி சமூகம் ஓபிசி பட்டியலில் வேறு பெயரில் இடம்பெற்று உள்ளது. தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் மத்திய மற்றும் மாநில அரசு நடவடிக்கை எடுக்கப்படாமல் நிலுவையில் உள்ளது. தற்போது பல நீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையில் மாநில அரசே இம்மாதிரியான இனங்களின் முடிவுகள் எடுக்கலாம் என மத்திய அரசால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பல்லாண்டு கால கோரிக்கையாக பரிசீலனை செய்து இதர பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இவ்வினம் இடம்பெற செய்வதற்கான போர்க்கால அடிப்படையில் உறுதியான நடவடிக்கை எடுத்திட தமிழ்நாடு அரசை தமிழ்நாடு ரெட்டி நலச்சங்க வாயிலாக வலியுறுத்தப்படுகிறது. சென்னை அரசினர் தோட்டம் மெட்ரோ நிலையத்திற்கு தமிழகத்தின் முதல்வர் நம் இனத்தின் பெருமைமிகு தலைவர் உத்தமர் ஓமந்தூரார் அவர்களின் சமூக பணியை நினைவு கொள்ளும் வகையில் உத்தமர் ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் அவர்களின் பெயரை சூட்டிட தமிழ்நாடு அரசிடம் தமிழ்நாடு ரெட்டி நலச்சங்க வாயிலாக வலியுறுத்தப்படுகிறது. தீர்மான எண் 5 ஆண்டுதோறும் தமிழக அரசால் வழங்கப்படும் விருதுகளில் உத்தமர் ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் அவர்களின் பெயரில் பொது வாழ்வில் மற்றும் அரசு பணிகளில் சிறப்பாக செயல்படும் நபர்களுக்கு விருது வழங்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு ரெட்டி நலச்சங்க வாயிலாக வலியுறுத்தப்படுகிறது. இந்த 5 தீர்மானங்களை தமிழ்நாடு அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்று இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் உத்தமர் ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் அவர்களின் 130வது பிறந்தநாள் கூட்டத்தில் தமிழ்நாடு ரெட்டி நலச்சங்கத்தின் வாயிலாக பொதுச் செயலாளராக வாயிலாக மற்றும் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கொண்டு இந்த 5 தீர்மானங்களை ஒரே மனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. எங்களோட ரெட்டியார்களோட ஒரு அடையாளமான ஒரு மனிதர். காங்கிரஸ் ஒரு பேர் இயக்கம் தமிழ்நாட்டில் வேரூண்டி வளர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமானவர். சுதந்திர போட்ட தியாகி அவர். அதனால் ஒவ்வொரு ஆண்டுதோறுமே பிப்ரவரி 1 நாங்கள் விமர்சையாக நல்லா கொண்டாடுவோம். எங்கள் ஐயா ஓமந்தூரார் ஐயா கொண்டாடுவோம். பொதுவாக ஒரு இடத்துல கூட்டம் சேர்ந்தாலே 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. ஏன் 40 பேர் 40 விதமாகவும் பேசுவாங்க. இந்த கூட்டத்தை பார்த்து வெளியில் எப்படி பேசுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அது ஒற்றுமையோட விழா தான். அது ஓமந்தூரார்னு பற்றி பெருமைப்படக்கூடிய விழா தான். இது எல்லாமே பெருமைப்பட்டு தான் போகிறாங்க மரவங்களும். அதே போல் எந்த ஒரு சின்ன அசவம் பார்த்தீங்கன்னா காவல்துறையோட பெருசாக பாதுகாப்புலாம் இல்லை. எல்லாம் சுய கட்டுப்பாடோடு வரவங்க தான் இங்கே வரவங்க எல்லாமே. ஏன்னா அப்படி வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அவருக்கு மரியாதை செலுத்துறது இந்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுய கட்டுப்பாடு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக சுமூகமாக. உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு மாநாடு போடுறாங்க அப்படின்னா எவ்வளோ பிரச்சனை இருக்குன்ட்டு. பட் எதுவுமே இல்லாமல் சுமூகமாக முடிச்சிருக்கோம். இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஐயாவுக்கு மரியாதை செலுத்தணும். இது மாதிரி ஒரு முதலமைச்சர் இன்னும் பார்க்கணும், வருங்கால தமிழை பார்க்கணுன்றது நினைவுபடுத்தணுன்றது தான் எங்களோட ஆசை. ரெட்டி சமுதாயத்தினுடைய சிறப்பு இந்த மாநாட்டு மேடையும் மாநாட்டு கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். 5000 பேர் பொதுமக்கள் ரெட்டி இன மக்கள் இருக்கிறார்கள். 5 பேர் தான் போலீஸ்காரங்க இருக்கிறாங்க. இது ஒன்று போதும். எந்த அளவு ஒரு சுய கட்டுப்பாட்டுடன் பொதுமக்களுக்கு பொது சொத்துக்களுக்கு ஊறு விளைவிக்காமல் கூட்டம் நடத்த வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணம் இது. காலையில் ஓமந்தூரார் ஐயா மணிமண்டபம் போய் பார்த்தேன். மகிழ்ச்சியாக இருந்தது. தமிழ்நாட்டின் முதல்வர் என்பது மாத்திரமல்ல, பல நல்ல விஷயங்களை சீர்திருத்தங்களை முதலில் செய்த முதல்வர் என்பதனால் அவர் முதல்வர். அந்த இடத்தை போய் பார்த்தோம். அவரை பார்க்கும்போது வரலாறு அப்படியே திரும்ப வருகிறது. அவரை பற்றி இப்போ பல பேரும் ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க. குறிப்பாக எழுத்தாளர் ராஜகுமாரன் அவர் இங்கே இருந்தார். அவரை பாராட்டலாம் நினைச்சோம். அந்த நேரத்தில் அவர் வெளியில் போயிட்டார். நிறைய புத்தகங்கள் அவரை பற்றி எழுதி கொண்டிருக்கிறார், ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறார். பழைய ஆவணங்கள் இதெல்லாம் எடுத்து
இதை பற்றி நான் ஒரு சினிமா பட தயாரிப்பாளர் சொல்ல போது தமிழ்நாட்டினுடைய அத்தனை பெரிய தலைவர்களை பற்றியும் சினிமா வந்திருக்கு. பெரியார் என்ற பெயரில் படம் வந்திருக்கு, ஐயா காமராஜரை பற்றி படம் வந்திருக்கு, ஐயா பசும்பொன் தேவர் அவர்களை பற்றி படம் வந்திருக்கு, வஉசி அவர்களை பற்றி கப்பலோட்டிய தமிழன்னு சினிமா வந்துருச்சு. அந்த காலத்திலே மாப்பூசி அவர்கள் அதை எழுதினாரு. சிவாஜி கணேசன் ஐயா நடிச்சிருந்தாரு. ஓமந்தூராரை பற்றி இதுவரைக்கும் ஒரு சினிமா கூட வரல. அதனால நான் அவரிடம் சொன்னேன், அந்த சினிமா தயாரிப்பாளரிடம், ஓமந்தூராரை பற்றியும் ஒரு 2 மணி நேரம் போடுவது போல அற்புதமாக படம் எடுக்க வேண்டும் என்று சொன்ன போது, உங்களிடம் தரவுகள் இருக்கா, என்ன இருக்குன்னு கேட்டார். ஒரு 3 மணி நேரம் டிஸ்கஷனே வச்சிருந்தோம். வேறு எந்த சினிமாவிற்கும் வராத பல நல்ல தகவல்கள் ஓமந்தூராரிடம் இருக்கிறது, இதை எடுத்தே தீர வேண்டும் என்று அவர் சொன்னார். நிச்சயமாக அது ஒரு நல்ல திரைப்படம் தமிழ்ல ஓமந்தூராரை பற்றி வர வேண்டும். மேடையில் உள்ள பெரியோர்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன். நமக்கெல்லாம் ஒரு பெருமை இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்த சென்னை மாகாணத்துக்கும் மதுவிலக்கு கொண்டு வந்த ஒரே முதல்வர் ஓமந்தூரார் தான். அது வரைக்கும் தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் தான் ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கு மது விலக்கில் தீவிரமா அவருக்கு விருப்பம் உண்டு. சேலம் மாவட்டத்தில் மாத்திரம் மது விலக்கு கொண்டு வந்தார். ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்தால் வருமானம் போயிடும், அரசாங்கம் நடத்த முடியாது. அப்புறம் பிரகாசம்னு ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் மது விலக்கு சில மாவட்டங்கள். மதுவை ஒழிக்கணும், மதுவை அகற்ற வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருந்தவர் ஓமந்தூரார். எப்போது அவர் தமிழகத்தின் சென்னை மாகாணத்தின் முதல்வராக பொறுப்பேற்றாரோ, சென்னை மாகாணத்தின் 25 மாவட்டங்களிலும் பூரண மதுவிலக்கு யாரால் கையெழுத்தப்பட்டதுன்னா ஓமந்தூராரால் கையெழுத்தப்பட்டது. ஒரு சமுதாயத்தை குடிக்காமல் நிறுத்தி வைப்ப பெருமை இது. யாராருக்கெல்லாம் உங்க நிலம் இருக்கோ அந்த நிலத்தை தயவு செய்து வித்துறாதீங்க. உங்க தாத்தா பாட்டி காலத்துல உங்களுக்கு விட்டு போன நிலம், பூர்வீக சொத்து எதுவா இருந்தாலும் தமிழ்நாட்டில் இன்னும் 10 வருஷத்துல நிலம் என்பது வெரி வெரி ரேர் கமோடிட்டி. பணம் வச்சிருக்கிறவனை விட நிலம் வச்சிருக்கிறவன் தான் கோடீஸ்வரன் நிலைமைக்கு வந்தாச்சு. ரெட்டி சமுதாயத்தோட லேண்ட் ஹோல்டிங் குறையக்கூடாது. நிலத்தை விற்காதீங்க, பத்திரமா வச்சிருங்க. அரசாங்கமே ஏதாவது நிலம் கையகப்படுத்துது, வளர்ச்சி திட்டம்னா ஒன்றும் செய்ய முடியாது. கிராமத்தில் இருக்கு, பார்க்க ஆள்ல, விற்காதீங்க. நிலத்தை நிலமா வச்சிருங்க. பல ஜாதிகள் பல சமுதாயங்கள் நிலம் வச்சிருக்கிற சின்ன நிலமா இருந்தாலும் அதை பெருமையா அந்த விவசாயத்தை போற்றி பாதுகாக்கிறாங்க. நீங்க அதை வித்துட்டு போயிடக்கூடாது, வச்சுக்கோங்க, நிலத்தை விற்க வேண்டாம். இப்படி பார்த்து பார்த்து எல்லாம் செய்யணும். நம் சமுதாயத்தில் பெண்களின் மரியாதையை பல மடங்கு கூட்டணும். பெண்ணுக்கு மரியாதை எந்த ஜாதியில் இருக்கோ, எந்த குடும்பத்தில் இருக்கிறோ, அவங்க தான் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணத்தை நமது ஆண்கள்கிட்ட உருவாக்கணும். ரெட்டி சமுதாயம்னாலே பெண் குலதெய்வங்களை வழிபடுறவங்க தான். நம்ம குலதெய்வமே பெண்கள் தான், ரெட்டிகள். பெண்களை குலதெய்வமாக வழிபடுகிற ஒரு சமுதாயத்தில் அந்த குடும்பத்தில் பெண்களுக்கும் முக்கியத்துவம் இருக்கணும், மரியாதை இருக்கணும். அப்படி ஒரு 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 பிராண்ட் வேல்யூ இந்த சமுதாயத்தில் கூட்டும் போதுதான் முழுமையான வளர்ச்சி கிடைக்கும், முழுமையான டெவலப்மெண்ட், ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் என்று சொல்கிறோமே, பூரணமான ஒரு வளர்ச்சி இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கும். எனக்கு முன்னால பாடினார்ல, எங்களுக்கு காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போம் மாதிரி நமக்கு எப்போதெல்லாம் உயர்வு கிடைக்கிறதோ அப்போது ஒட்டுமொத்த சமுதாயமும், இந்த 8 கோடி தமிழ் சமுதாயமும் உயர்வதற்கு அது வழிவகுக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியையும் பாராட்டுகளையும் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த செட்டுக்கு வந்தேன் சார் நான். இப்போ எனக்கு தெரியாது, நீங்கள் தான் இப்போ நம்ம ரெட்டியார் இந்த செட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியாது. பார்த்தேன், என்னடா இவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. யார் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்க்கும்போது சிவா அண்ட் கோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு. பார்த்தோன்னா ஆஹா, நம்ம சார் தான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த செட்டில் உங்களோட ஸ்பெஷலான விஷயங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கீங்க? இந்த மாநாட்டை இப்படி திட்டமிடம்னு தம்பி ரவி ரெட்டியார் அவர்கள்ட்ட அழைச்சி சொன்னார். அவர் எதுவுமே சொல்லலை. அண்ணா ஒரு 10,000 பேருக்கு மேலே வருவாங்கண்ணா, அவங்க சாப்பிட்றதுக்கான ஒரு டைனிங் பண்ணி கொடுங்க, அவங்க உட்கார்றது மாதிரி இது பண்ணி கொடுங்க எல்லாம் சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவ்வளோதான். ஒரு நிறுவனம் தன்னுடைய தளத்தை சரியாக இருக்குமேயானால் எல்லா சமுதாய அமைப்பாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், திருமணம் இருக்கலாம், இங்கே நாங்கள் செய்கிறப்ப என்ன பண்ணோம்னா அவங்கள எவ்வளோ பேர் உட்காரணும், எவ்வளோ பேர் சாப்பிட போகிறாங்க எல்லாத்தையும் கேட்டு அதுக்கு திட்டமிட்டு எத்தனை தலைவர்கள் மேடையில் அமர போகிறாங்க அப்படின்னு போட்டு, அடுத்தது அரசியல்லே ஓமந்தூரார் ஒரு முதலமைச்சராக இருந்து
இந்த நாட்டுக்கு தன்னையே அர்ப்பணித்தவர். அவருக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றி சொல்லணும் எல்லாரும். அவரை போற்றுகின்ற வகையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. நீங்கள் பார்த்துக்கலாம், காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாநாட்டை திட்டமிட்டு கொடுத்தவர் தம்பி ரவிரெட்டி அவர்கள். அதை வழிநடை நடத்தியது எங்களுடைய குழு. நான் என்னை பொறுத்தவரையிலையும் நான் செஞ்சேன்னா சொல்ல மாட்டேன், எல்லாருமே செஞ்சாங்க. நானும் அதில் ஒரு ஒர்க்கராக இருந்துக்கிட்டேன், அவ்வளோதான். அந்த வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்துருக்கார். இந்த மாநாடு மிகப்பெரிய சிறப்பான வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு பல்லாயிரக்கணக்கான பேர் அரங்கக்கூடிய மிக பிரம்மாண்ட அரங்கம், ஒரு கோட்டை போன்ற நுழைவாயில், அதே போன்ற மேடை, அது போன்று உணவு கூடங்கள், அத்தனை பேருக்கும் நாற்காலிகள். ஒரு பணிகளை திட்டமிடுவது என்பது மிக கடினம், ஆனால் திட்டமிட்டதை முடிப்பது அதைவிட கடினம்.